வணக்கம். அனுதினமும் ஆனந்தம். இந்த கோயில் திருவாதவூர் திரு மாணிக்கவாசகரோட பிறந்த ஊர் அரிமர்தன பாண்டியனால் கட்டப்பட்ட கோவில். இந்த மண்டபத்தில் வச்சு தான் சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு தரிசனம் கொடுத்ததாகவும் இந்த மகிழ மரத்துக்கு அடியில் தான் அவருக்கு குரு உபதேசம் கிடைச்சதாகவும் சொல்லப்படுறது. இந்த கோவில் ரொம்ப அழகான கோவில், ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலும் ஆகும். இந்த கோவிலில் அப்பாற்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊரோட பேர் திருவாதவூர். அந்த வாதம் அப்படிங்கிறது ஊர் பேர்லேயே இருக்கிறதுனால இங்கே வாத நோயால் பாதிக்கப்பட்டவங்க பிரார்த்தனை பண்ணிட்டா கண்டிப்பாக குணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரியும் சொல்கிறாங்க. சனி பகவான் ஒரு தடவை காலில் வாத நோய் அவருக்கு சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எண்ணெய் வாங்கி தேய்ச்சதுனால அவரோட வாத நோய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஐதீகம் இங்கே இருக்குது. அதனால் இங்கே வரவங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தா அபிஷேகம் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது காலம்பரை மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை அபிஷேகம் நடக்கிறது. அப்போ யாருக்கெல்லாம் வாத நோய் இருக்கோ அவங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தோன்னா அபிஷேகம் பண்ணி அது நமக்கு அதே எண்ணெய் அப்படியே பிரசாதமாக கொடுக்குறாங்க, வடித்து எடுத்து நம்ம கொடுக்குறாங்க. அதை கொண்டு நம்ம கைகாலில் தேய்ச்சிக்கும் போது நமக்கு வாத நோய் குணமாகும் அப்படின்னு நம்பப்படுது. எல்லோரும் செய்கிறாங்க, நிறைய பேர் கொண்டு கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு வகையான மேனிஃபெஸ்டேஷன் தான். நம்ம நம்புகிறோம், அதனால் அது நடக்குது. அது தவிர சிவனோட அருளும் இருக்குது. ஒரு தூரம் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கோவிலுக்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நோய் இருந்ததுன்னா நீங்களும் எண்ணெய் வாங்கி கொடுத்து வாங்கிட்டு போங்க. சிவபெருமானோட அருளால் எல்லாம் நன்மையாக நடக்க பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.